Praise the Lord. Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் இந்த வேளையில் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற உங்கள் ஒரு அன்பாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. வேத பாட வகுப்பிலே வந்திருக்கிற உங்கள் எல்லார் மேலும் தேவன் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் பொழிந்தருளுவாராக. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம வேத பாட வகுப்புக்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. நம்ம எது படிச்சுட்டு வரோம்? எபிரேயர் 11வது அதிகாரத்திலிருந்து எதை குறித்து? விசுவாச வாழ்க்கை குறித்து நம்ம படிச்சுட்டு வரோம். ஹல்லேலூயா. அப்போது நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் விசுவாசம் மிக 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 அவசியம். அதனால தான் நம்ம விசுவாசத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் ஆண்டவர் யாரை அதிகமாக மதிப்பார் அப்படின்னா, உங்கள் மதிப்பு எப்படி அதிகரிக்கும் தெரியுமா? உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தின் அளவை பொறுத்து. ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் இருக்கிற கரன்சியோட பேர் என்ன? கரன்சின்னா பணம். உங்கள் மதிப்பு, பணம்னா மதிப்பு. பரலோகத்தில் இருக்கிற பணத்தின் பெயர் என்ன? விசுவாசம். ஹல்லேலூயா. பரலோகம் உங்களை மதிக்கிறதும் மதிக்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆமென் சொல்லுங்கள். இயேசு ஒரு ஸ்திரியை பார்த்து சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியதுன்னு சொல்கிறார். சொன்னாரா சொல்லலையா? யாரை பார்த்து? 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து இயேசு சொல்கிறார், உன் விசுவாசம் பெரியது அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த விசுவாசத்தை குறித்து நம்ம இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளும் போது பரலோகத்திலையும் நமக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறது. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்து ஆராதிச்சு நமக்குள்ள விசுவாசமே இல்லைன்னா பரலோகம் நம்மளை எப்படி பார்க்கும்னு யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அப்போது விசுவாசத்தை குறித்து நம்ம சில விஷயங்களை படித்தோம். அந்த 1, 2, 3 வசனங்களை நம்ம வாசிப்போமா? சேர்ந்து வாசிப்போமா? எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாம். சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அதனாலே முன்னோர்கள் எத்தனை 3 வசனம் படிச்சிங்களா? ஹல்லேலூயா. விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஹல்லேலூயா. அப்போது அந்த உறுதி நமக்கு காணப்படும் போது தான் விசுவாசம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு தெரியுமா? விசுவாசம் எப்படி ஆரம்பிக்குது சொல்லுங்க? எப்படி ஆரம்பிக்குது? விசுவாசத்தின் ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? நம்பிக்கையில் ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எதில் ஆரம்பிக்குது? நம்பிக்கை. ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு நம்பிக்கை ரொம்ப தேவை. ஹல்லேலூயா. நம்பிக்கை நமக்கு இல்லைன்னா, ஸ்தோத்திரம், நம்ம போகிற பாதை சரியான ஒரு பாதையாக இருக்காது. ஹல்லேலூயா. இந்த ரோட்டில் சுற்றி திரிகிற ஸ்தோத்திரம், அந்த என்ன சொல்கிறது, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களிடத்துக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்கள், என்ன சொல்லுவாங்க? எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. எங்கே போகணும்னு தெரியாது, எங்கே வரணும்னு தெரியாது. ஹல்லேலூயா. அதனால் ரோட்டில் அப்படியே சுற்றி திரிகிறாங்க. ஸ்தோத்திரம். அருப்புக்கோட்டையில்
ஸ்தோத்திரம். அங்கே போவாங்க, இங்கே போவாங்க, விருதுநகரத்தை பார்த்து நோக்கி போவாங்க. திடீர்னு புத்தி இப்படி மாறிடும். திருப்பி எங்கே வந்துடுவாங்க? கல்லூரணிக்கு வந்துடுவாங்க. திருப்பி எங்கே போவாங்க? மதுரைக்கு போவாங்க. அல்லேலூயா. ஏன் காரணம் என்ன? அவங்களுக்கு ஒரு எண்ணம், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எங்கே போகிறோம் எங்கே வருகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ சபைக்குள்ளே இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும்? நம்பிக்கை. அல்லேலூயா. சோத்திரம். ஆங்கிலத்தில் என்னது நம்பிக்கைக்கு? ஃபெய்த்தா? ஹோப். நம்பிக்கைனா ஹோப். ஸ்தோத்திரம். ஹோப்புன்னா என்னது? ஹோப்பை ரெண்டாக பிரிக்கலாம். எழுதுகிறவங்க எழுதிக்கோங்க. ஹோப் அப்படிங்கிறத ரெண்டாக பிரிக்கலாம். ரெண்டாக பிரிக்கலான்னா எப்படி பிரிக்கலான்னா, ரெண்டு விதமான ஹோப் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு விலைக்கு சொல்கிறேன் பாருங்க. கணக்குப்படி போடுகிற நம்பிக்கை. என்னது கணக்குப்படி அப்படின்னா? என்னது? கணக்கு பண்ணி போடுற நம்பிக்கை. அப்படி தானே? அல்லேலூயா. சோதரம். இப்போ நமக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வருதுன்னு வச்சோங்களேன். நம்ம ஒரு கணக்கு போடுவோம். அப்படி தானே? சோத்திரம். இதுக்கு கொஞ்சம், இதுக்கு கொஞ்சம், அதுக்கு கொஞ்சம், அங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ஒரு கணக்கு போடுவோம். கணக்கு போட்டு அதுக்கு அது வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? எப்படியும் வரும்னு நமக்கு தெரியும். சம்பளம் வரும்னு தெரியும். கணக்கு போட்டு நம்புகிற நம்பிக்கை. அல்லேலூயா. சோத்திரம். லாஜிக்கல். அதுக்கு பேர் என்னது? லாஜிக்கல் ஹோப். என்ன ஹோப்? லாஜிக்கல் ஹோப். சோத்திரம். இப்படி 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 நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறோம். அது ஒரு நம்பிக்கை தானே? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு நம்பிக்கை இருக்கிறது. ஸ்தோத்திரம். என்ன நம்பிக்கைன்னா, அந்த நம்பிக்கைக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்க்குறோம். அது வருமா வராதான்னு நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் அதில் மேலே ஒரு நம்பிக்கை. இப்போ சம்பளம் என்ன செய்யும்? கன்ஃபார்மாக என்ன செய்யும்? வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சம்பளம் கிடைக்கும். அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், ஒரு விஷயத்தை நம்ம நடக்குமோ நடக்காதோ ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை வைக்கிறோம் பாருங்கள். அதுக்கு பேர் தான் என்னது? இரண்டாவது தரமான நம்பிக்கை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படின்னா எண்ணம், எண்ணத்தின் அடிப்படையிலான நம்பிக்கை. சொல்லுங்கள், என்ன அடிப்படையில்? எண்ணத்தின் அடிப்படையில். முதல்ல என்ன பார்த்தோம்? கணக்கீட்டின்படி நம்ம பார்க்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ளே இப்படி பார்க்க முடியும். இந்த நம்பிக்கையெல்லாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆனால் இந்த நம்பிக்கையெல்லாம் வேதத்தின் அடிப்படையிலான நம்பிக்கை கிடையாது. ஆமென். வேதத்தின் நம்பிக்கை அப்படிங்கிறதே வித்தியாசம். இந்த கணக்கீட்டு அடிப்படையிலான நம்பிக்கையும் எண்ணத்தின் அடிப்படையிலான நம்பிக்கையும் வேதத்தில் நம்ம செயல்படுத்த முடியாது. சத்தம் வரல சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்போது எண்ணத்தின் அடிப்படையிலான நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை எத்தனை உள்ளதாக இருக்கிறது, எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்தோத்திரம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போது கணக்கீட்டின் அடிப்படையில் சில விஷயங்களை நம்ம சொல்ல முடியாது. கணக்கீட்டு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? கணக்கீட்டு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லாத்தையும் நம்ம சொல்லிவிட முடியாது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள். ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க, திருமணம் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நானும் சிலர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், திருமணம் பண்ணால் சரியாயிரும். எப்படி திருமணம் பண்ணால்? சில என்ன சொல்கிறது, ஊர் சுற்றிட்டே திரிவாங்க, ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டே திரிவாங்க. அப்போது அவங்கள நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி அட்வைஸ் பண்ணுவோம்?
இல்லை வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நீ ஒரு திருமணம் பண்ணால் உனக்கு என்ன வந்துடும், பொறுப்பு வந்துடும். அப்போது அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை முழுமை பெற்ற நம்பிக்கையா முழுமை பெறாத நம்பிக்கையா? யாரும் அதை லாஜிக்கலாக சொல்ல முடியாது. ஆமாம், திருமணம் பண்ண எல்லாருமே நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது. ஆனால் நம்ம சொல்லுவோம், நம்ம என்ன சொல்லுவோம், திருமணம் பண்ணால் நல்லா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இது ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்னன்னா என்ன சொல்கிறது, எண்ணத்தின் அடிப்படையிலான நம்பிக்கை எக்ஸாம்பிள் தான் அது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போது கணக்கீட்டின் அடிப்படையிலான நம்பிக்கை நான் கேட்பேன், சரியா? என்னென்ன நம்பிக்கை இருக்குது சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். கணக்கீட்டின் அடிப்படையிலான நம்பிக்கை, சரியா? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அதுதான் நமக்கு சப்ஜெக்ட், சரியா? அப்போ கணக்கீட்டின் அடிப்படையிலான நம்பிக்கை, லாஜிக்கல் ட்ரஸ்ட் இல்லைன்னா லாஜிக்கல் ஹோப். அப்படின்னா நம்ம கணக்கு போட்டு சொல்லலாம், இப்படி இருந்தால் இப்படி நடக்கும். ஆனால் எண்ணத்தின் அடிப்படையிலான நம்பிக்கை என்னது? அதை என்ன செய்ய முடியாது, கணக்கு போடவே முடியாது. நம்ம சில நேரம் சொல்லுவோம், நான் போன வாரத்தில் கூட சொன்னேன், மழை பெய்யும், மழை பெய்யும்னு சொல்கிறோம். அது என்ன நம்பிக்கை? எண்ணத்தின் அடிப்படையிலான நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? எண்ணத்தின் அடிப்படை. நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதுனீங்களா? ஸ்தோத்திரம். கணக்கீட்டின் அடிப்படையிலான நம்பிக்கை வேற, ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள் எழுதணும், சரியா? ஸ்தோத்திரம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போது என்ன நம்பிக்கை? எண்ணத்தின் அடிப்படையிலான. ஒரு பெண்ணு கொடுங்க, அங்கே அவர் எழுத முடியாமல் தவிச்சிட்டு இருக்கார். ஒரு பெண்ணு கொடுங்க, 2 இருந்து நான் 1 கொடுங்க. சரி, அவரும் என்னென்னமோ எழுத பார்க்குறாரு, பேனா இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்படுறேன். சரி, அல்லேலூயா. இனி சர்ச்சில் ஒரு 10 பென் வாங்கி வைக்கணும், 10 பென்னு 10 நோட்டு. அப்போ தான் உங்களுக்கெல்லாம் சில நேரம் மறந்துடும், அப்படி தானே நோட்டெல்லாம் கொண்டு வருது. அப்போ இங்கேருந்து ஒரு பேனா எடுத்துக்கலாம், நோட் எடுத்துக்கலாம். சரி, அல்லேலூயா. எப்படியாவது நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும், அதுதான் நம்முடைய விருப்பம், வாஞ்சை. அல்லேலூயா. அப்போது 2 விதமான நம்பிக்கையை சொன்னோம், அப்படி தானே? என்னென்ன நம்பிக்கை சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள். என்னென்ன நம்பிக்கை? லாஜிக்கல் ஹோப். என்ன ஹோப்? லாஜிக்கல் ஹோப். அப்புறம் இன்னொன்று எண்ணத்தின் அடிப்படையிலான நம்பிக்கை, மைண்ட்லி ஹோப். என்ன ஹோப்? மனதளவில் நம்புகிற விஷயம். அல்லேலூயா. அப்போ மழை பெய்யும்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம சொல்கிறோம் மழை பெய்யும். மழை நீங்கள் சொன்னது இல்லையா, மழை பெய்யும் அப்படின்னா அது ஒரு வேளை பெய்யலாம், பெய்யாமலும் போகலாம். லாஜிக்கல் ஹோப்புக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கார் இருக்குது, சரியா? இப்போ நாம் போட்டாலும் என்ன செய்யும், வண்டி சாவி போட்டால் வண்டி என்ன செய்யும், ஸ்டார்ட் ஆகும். அதே நேரத்தில் இப்போ ஜெஃபின் தெரியாதனமாக சாவி எடுத்துட்டான்னு வச்சோங்களேன், சாவி எடுத்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டான், ஸ்டார்ட் ஆகுமா? ஆகுமா ஆகாதா? சாவி போடுற இடத்துல சாவியை போட்டு, இப்போ உள்ள பிள்ளைங்கள பாருங்கள், அவங்களுக்கு எல்லாமே தெரியுது நம்மளை விட நல்லா. போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுமா? ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா என்ன காரணம்? அது ஒரு லாஜிக்கல் அடிப்படையிலான நம்பிக்கை. அல்லேலூயா, சூத்திரம். ஒரு வயசான தாத்தா, ஒன்றுமே தெரியாது, அந்த தாத்தா கிட்ட சாவியை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் ஆகுமா? சொல்லுங்கள், ஸ்டார்ட் ஆகாதா? ஸ்டார்ட் ஆகும். அல்லேலூயா. ஏன்னா அது அப்படி செயல்படுவதற்காக வைக்கப்படுகிறது. இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போது உங்ககிட்ட ஒரு மாம்பழம் இருக்குன்னு வச்சோங்களேன், இப்போ மேலே இருந்து தூக்கி போடுறீங்க, நான் தூக்கி போட்டாலும் கீழே தான் விழும், அப்படி தானே? நாம் தூக்கி போட்டாலும் கீழே தான் விழும். இப்போ வேறு யார், இந்தா கடாசா மேலேருந்து தூக்கி போட்டாலும் கீழே தான் என்ன செய்யும், விழும். அதுக்கு அர்த்தம் என்ன? லாஜிக்கல். என்னது? லாஜிக்கல். அல்லேலூயா, சோதரம். விசுவாசமும் இதன் அடிப்படையில் தான் செயல்பட போகிறது. அல்லேலூயா,
ஸ்தோத்திரம். யார் நம்பினாலும் யார் விசுவாசித்தாலும் கர்த்தர் அதை செய்வார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்திற்கு என்று ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வரம்பு கிடையாது. இவங்களுக்கு தான் கிடைக்கும், இவங்களுக்கு தான் கிடைக்காது அப்படிங்கிறது கிடையாது. யார் விசுவாசிக்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசுவிடத்தில் வந்து எல்லாரையும் சுகமாக்குனார் அப்படின்னு போட்டிருக்கு. இயேசுவிடத்தில் வந்த எல்லாரையும் என்ன செய்தா? இயேசுவிடத்தில் வந்து சுகம் பெறாமல் போனது யாராவது இருக்காங்களா? அப்படி தானே போட்டிருக்கு. அவ்விடத்தில் வந்த எல்லாரையும் என்ன செய்தார்? சுகமாக்கினார். காரணம் என்ன? இயேசுவிடத்தில் வரும்போது எப்படி தான் வருவாங்க? பொதுவாக அவரை நேரில் பார்க்குறாங்க, இதுக்கு முன்னாடி நடந்த அற்புதத்தை பார்த்தாங்க, உயிரோட இழப்பு இருக்கிறார். அதே நேரத்தில் கை கால் ஸ்தோத்திரம் குருடனை பார்க்க செஞ்சார், செவிடனை கேட்க செஞ்சார், முடவனை நடக்க செஞ்சார், கை சூம்பின கை உடையவனை கையை நீட்டுன்னு சொல்கிறாரு, மறு கையை போல் ஆகுது. முதுகு பெண்டான சகோதரி, அவங்க எத்தனை வருஷம் ஒரு தாயாரை சுகாக்குனார் தெரியுமா? எத்தனை வருஷம்? கரெக்டா எத்தனை வருஷம்? ஆமாம், தேவாலயத்துக்குள்ள வந்த அந்த சகோதரி என்ன சொல்றது, கூனியா இருந்தா, எவ்வளோ வேணும். ஆமாம், நிமிர முடியாத கூனியா இருந்தா. அந்த நிமிர முடியாத கூனியை இயேசு என்ன செய்கிறார்? தொட்டு சுகமாக்குகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது இயேசுவிடத்தில் வந்து நம்பிக்கை வைக்கிற, அதாவது விசுவாசம் வைக்கிற, முழு விசுவாசத்தோடு இயேசுவிடத்தில் கேட்கும்போது இயேசு அப்படியே தருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தரையும் தனித்தனியாக பார்க்குறவர் அல்ல. யார் முழு விசுவாசத்தோட, ஏசப்பா நான் உங்களை நம்புகிறேன், கவனிங்க, ஏசப்பா நான் உங்களை விசுவாசிக்கிறேன், உங்கள் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முழு விசுவாசத்தோடு வருகிற எல்லாருக்கும் விடுதலை உண்டு. அல்லேலூயா. இயேசுவின் மேலே நம்பிக்கை வச்சா விடுதலை உண்டா இல்லையா? விடுதலை உண்டு. கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிங்கன்னா 8வது அதிகாரத்தில் பாருங்க, 8வது அதிகாரம் 2லிருந்து வாசித்தோம்னா எங்கே நம்ம வாசிக்கிறோம், 8வது அதிகாரத்தில் பாருங்க, 8வது அதிகாரம் 6லிருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா, வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். நல்லா கவனிங்க, திமிர்வாதக்காரன் வீட்டில் ஒரு வேலைக்காரன் பலவீனத்தோடு இருக்கிறான். அவனுக்கு என்ன வியாதி? திமிர்வாதம். என்ன வாதம்? திமிர்வாதக்காரன். அல்லேலூயா. வேலைக்காரனுக்காக ஒரு 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 முதலாளியே வந்து இயேசு கிடத்தில் கேட்குறான். முதலாளியே வருகிறாருன்னா பார்த்துக்கோங்க, அப்போ எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருப்பார். அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோன்னா அந்த முதலாளி நமக்காக என்ன செய்ய மாட்டார்? அங்கே இருக்கு ஸ்தோத்திரம். நமக்காக வந்து வாதாடுகிறதற்கு விரும்ப மாட்டாங்க, அப்படி தானே? நமக்கு நாமே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், அந்த மனுஷனுடைய விசுவாசத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்க வசனம் சொல்லுது. 7வது வசனம் வாசிங்க, யாராவது ஒருத்தவங்க வாசிங்க. அதற்கு இயேசு, நான் வந்து அவனை என்ன செய்வேன்? சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நல்லா கவனிங்க, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவன். இந்த வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியுமா? வீட்டில் ஒருத்தங்களும் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்வோம்? பாஸ்டர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் என்ன செய்யுங்க, வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க பாஸ்டர், என்ன செய்யுங்க, அப்படி தானே நம்ம சொல்லுவோம். இது ஒரு வித விசுவாசம். என்ன விசுவாசம்? அந்த லெவலில் தான் நம்ம, அந்த விசுவாசம் நமக்கு அந்த லெவலில் தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு விசுவாசம்? அல்லேலூயா. இந்த 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை பாருங்கள்.
திமிர்வாதக்காரன் வீட்டில் இருக்கான். இயேசுவிடத்தில் இதுவன் வந்து சொல்கிறான், நூற்றுக்கு அதிபதி வந்து சொல்கிறான், ஆண்டவரே திமிர்வாதக்காரனாக என்னுடைய வேலைக்காரன் வீட்டில் இருக்கான். அப்போ அவனுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு இங்கே வந்து இயேசுவிடத்தில் சொல்லுகிறான். இயேசு சொல்கிறார், நான் வர்றேன்னு சொல்கிறார். இயேசு சொல்கிறாரு, நான் வந்து அவனை என்ன செய்வேன், சுகமாக்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவன் மேலே ஒரு மரியாதை இருந்திருக்கு பாருங்க. அல்லேலூயா, சோத்திரம். வசனம் சொல்லுது, அவன் வந்து சபையெல்லாம் ஆலயம்லாம் கட்டி கொடுத்த மனுஷன். அல்லேலூயா, ஆலயம் கட்டி கொடுத்த மனுஷன். அது எங்கே சொல்லியிருக்கோன்னா, சோத்திரம், கூட இருந்தவங்க சொல்லுவாங்க, அவன் நமக்காக ஒரு ஆலயத்தையும் கட்டியிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோத்திரம், ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்த மனுஷன். இந்த பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் திருப்புங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். லூக்கா 7வது அதிகாரம் 4-5 வாசிங்க. நீர் இந்த தயவு செய்கிறதற்கு இவன் பாத்திரனாயிருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். நல்லா கவனிங்க, ஜெப ஆலயத்தை கட்டின மனுஷன். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆலயத்தை கட்டுகிறவங்களா இருக்கிறீங்க, ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஆலயத்தை கட்டணும். என்ன செய்யணும்? ஆலயத்தை கட்டணும். ஆமென். ஆலயத்தை கட்டுறவங்களுக்கு வேதம் சொல்லுது, பாத்திரவானா இருக்கிறான். எப்படி இருக்கிறானா? பாத்திரவானா இருக்கிறான். நம்முடைய சரீரமாகிய ஆலயம் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? பெனிஷா உட்கார். எந்திரிக்க கூடாது. சோதரம். அப்போ இந்த 100க்கு அதிபதியினுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? ஆலயத்தை கட்டுனான், ஆலயத்தை கட்டுகிறான். வேதம் சொல்லுது, ஸ்தோத்திரம், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான். இதிலிருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவன் தங்குகிற ஆலயமாகிய சரீரத்தை நம்ம கட்டி எழுப்போம். ஆமென் சொல்லுங்க. ஆலயத்தை கட்டுறோமா? நம்முடைய ஆலயத்துக்குள்ளே இயேசு இருக்கிறாரா? ஆமென். நீங்களே அந்த ஆலயம். நம்ம அந்த ஆலயமாக இருக்கிறோம் பாருங்க. இந்த ஆலயத்தை கட்டணும். கட்டி முடிச்சாதான் இயேசு உள்ளே வர முடியும். ஆமென் சொல்லுங்க. யாருக்குள்ளெல்லாம் இயேசு இருக்கிறார் வரலையே சொல்லுங்க பாப்போம். நம்பிக்கை இருக்கா? இயேசு பேசுகிறாரா? இயேசு விடைபடுறாரா? எதை செய்யாதேன்னு சொல்கிறாரா? ஆமென். இயேசு பேசுகிற சத்தம் கேட்கலன்னா இயேசு உள்ளே இல்லைன்னு அர்த்தம். இயேசு உள்ளே இருந்தால் இயேசு பேசுவார். ஆமென் சொல்லுங்க. பேசுவாரா மாட்டாரா? யார் பேசுவார். அப்போது இந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பாருங்க. அவன் சொல்கிறான், என்னுடைய வேலைக்காரன் வீட்டில் இருக்கான், நீர் இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்லும். எங்கே? இப்போ இயேசு அருப்பு கொட்டையில் நிற்கிறாருன்னு வச்சோங்களேன். திமிர்வாதக்காரன் இருக்கிறது வந்து நம்ம கரிசக்குளத்தில், சரியா? திமிர்வாதக்காரன் எங்கே இருக்கான்? கரிசக்குளத்தில் இருக்கான். இயேசு அருப்புக்கோட்டையில் நின்றுட்டு சொல்கிறாரு, உன்னுடைய விசுவாசம் பெரியது. யாரை பார்த்து சொல்கிறாரு? ஆமாம், கேட்ட மனுஷன் பார்த்து சொல்கிறார். 100க்கு அதிபதியை பார்த்து சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை நீ இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் அந்த எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன சொல்லும்? பாஸ்டர் வந்து தலையில் கை வைங்க பாஸ்டர், வந்து இது கூட பரவாயில்ல. சிலர் எண்ணெய் எடுத்து வந்து எண்ணெயை பூசுங்க பாஸ்டர், எண்ணெய் என்ன செய்யுங்க. இங்கே பரவாயில்ல, சில இடங்கள்ல எல்லாம் லைன் கட்டி நிற்பாங்க எண்ணெய் வாங்கிறதுக்கு. ஸ்தோத்திரம். எண்ணெயை கொண்டு வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு லைன் கட்டி நிற்பாங்க.
சாகிறதுக்கு முந்தின நாள் கூட எண்ணெய் என் மேலே உள்ள நம்பிக்கை இருக்கும். இந்த எண்ணெயை பாஸ்டர் ஜோமன் எண்ணெயை தந்தாருன்னா, இந்த எண்ணெயை போட்டோம்னா உடனே என்ன நடந்துடும்? சுகம் கிடச்சிரும். அதான் அவங்க விசுவாசம். விசுவாசத்தோட லெவல், விசுவாசத்தோட நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம்? பாஸ்டர் வந்து பாஸ்டர் பக்கத்தில் உட்காந்து ஒரு மணி நேரம் ஜோமன், அப்போ தான் சுகம் அப்படிங்கிற விசுவாசத்தில் இருக்கிறீங்களா? இல்லை பாஸ்டர் நீங்கள் ஜோம் பண்ணுங்க, நான் விசுவாசிக்கிறேன், இங்கே சுகம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஒரே வார்த்தை சொல்லிடுங்க பாஸ்டர் சுகம் கிடைச்சிரும் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கா? ஹலோ, மைக் டெஸ்டிங், இருக்கீங்களா? சொல்லுங்கள், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். எந்த விசுவாசத்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்க? இங்கே இருக்கிறத பார்த்தா ஏதோ படம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன தரமான விசுவாசத்தை நீங்கள் இப்போ வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடம் எடுக்க முடியும். இது வேத பாடம் தானே, வேத பாட வகுப்பு தானே. பாஸ்டர் வரணும், பாஸ்டர் தலையில் கை வைக்கணும். சிலர் என்னன்னா பாஸ்டர் வரல, பாஸ்டர் வந்தே பார்க்கல, பாஸ்டர் வந்தே பார்க்கல, ஒரு முறை வந்து பார்த்தாரா? எப்படி? நான் இப்படி வியாதிப்பட்டு கிடந்தனே, என்னை பாஸ்டர் வந்து பார்த்தாரா? நான் இனிமேல் இந்த சர்ச்சுக்கே வரமாட்டேன், இந்த சர்ச்சுக்கே என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். ஏன்னா பாஸ்டர் நான் வியாதியாக இருந்தேன், பாஸ்டர் என்ன செய்யலை, ஆமாம் பார்க்கவே வரல, பார்க்கவே. அப்போ இனிமேல் நான் வேறு சர்ச்சுக்கு போகிறேன், இங்கே இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். இப்படி நடக்குது. பாஸ்டர் கூப்பிடுவாங்க, பாஸ்டர் கூப்பிடாமலே வரணும். எப்படி? அவர் ஞான திருஷ்டி வரான், எப்படி? பாஸ்டருக்கு எல்லாத்தையும் பாஸ்டருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். சரியா? உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார்னா என்னால் உறங்க முடியாது. அதனால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் என்ன செய்வார், தேவைக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துவார், எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார்னு எதிர்பார்க்க முடியாது. கரெக்டா? அப்போ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. பாஸ்டருக்கு தெரியுமா, பாஸ்டருக்கு நேரம் தெரிஞ்சிருக்கணும், நேரம் தெரிஞ்சு வந்திருக்கணும், அவர் யாராவது சொல்லியாவது வந்திருக்கணும் அப்படிங்கிற விசுவாசம் அவங்களுக்கு. நமக்கு என்ன விசுவாசம் இருக்கு? இயேசுவிடத்தில் அவன் வந்து சொல்கிறான், இயேசுவே என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதக்காரனாய் வீட்டில் இருக்கிற. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா அந்த வசனத்தை? இது ரொம்ப முக்கியமான மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2லிருந்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன். 5லேருந்து வாசிங்க, 5லேருந்து. வேறு சம்பவத்தை நீங்கள் வாசிட்டு இருக்கிறீங்க. கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்மா கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன். 9வது வசனம், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை என்ன செய்யவில்லை, காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ இது எங்கே நடக்குது? கப்பர்நகூமில் நடக்குது. எங்கே நடக்குது? கப்பர்நகூமில் நடக்குது. ஸ்தோத்திரம். அப்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்ன? இதில் இருந்து என்ன கற்றுக்கொள்ளணும் சொல்லுங்கள்? இதில் இருந்து ஒரு விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணும். யாருக்கெல்லாம் இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணும்னு விருப்பம் இருக்குது? ஒரு அலையில சொல்லுங்கள் பார்ப்போம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கையை உயர்த்தி, ஆண்டவரை இந்த விசுவாசம் எனக்கு வேணும். எந்த விசுவாசம்? 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் எனக்கு தேவை. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு 2-3 முறை சொல்லுங்க, ஏசப்பா இந்த 100க்கு அதிபதிக்குள்ளே இருந்த விசுவாசத்தை போல என்னுடைய விசுவாசம் பெருகட்டும், என்னுடைய விசுவாசம் பெருகட்டும், விசுவாசம் பெருகட்டும், விசுவாசம் பெருகட்டும், விசுவாசம்
பெருகட்டும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்லா கவனிங்க. மனுஷன் சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்க, அவனுக்குள்ள எப்படி விசுவாசம் வந்துச்சுன்னு பாருங்க. அவன் சொல்கிறான், நான் ஒருவனை போ என்று சொன்னால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். அல்லேலூயா. விசுவாசம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஏசுக்கிட்டே சொல்கிறான். எக்ஸாம்பிள், நான் ஒருத்தனை போனா போகிறான், வானா வரான். நீங்கள் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறாய் ஏசப்பா, உங்களுக்குள்ள எவ்வளோ வல்லமை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போது மு.க. ஸ்டாலின் இருக்கார், ஆளுகை பண்ணுறார், அப்படி தானே? அங்கே இருந்து ஃபோன் பண்ணுறார் KKSSR ராமச்சந்திரனுக்கு ஒரு ஃபோன். நீ என்ன செய், ஆமாம் இப்படி கரிசகுளத்துக்கு போய் ஒரு 100 குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு 10,000 ரூபா வச்சு கொடு. என்ன செய்? நடக்குமான்னு தெரியாது, ஆனால் உங்களை எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு அப்படியாவது ஒரு அப்படின்னு வரப்போகுது, அதுக்காக தான். அவர் சொல்லிட்டார், ஃபோன் பண்ணி சொல்கிறார், இந்த மாதிரி செஞ்சிரு, சரியா? இன்னும் சொல்ல போனால் மு.க. ஸ்டாலின் வந்து டைரக்டாக சொல்லாமல் அவரோட அசிஸ்டண்ட்டுக்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணுறாரு. யாருக்கிட்ட? KKSSR ராமச்சந்திரன்கிட்ட ஃபோன் பண்ண சொல்கிறார். இவர் கேட்கணுமா வேண்டாமா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? சொல்லுங்க. அதுதான் வார்த்தையின் வல்லமை. அதான் வார்த்தையின் வல்லமை. வார்த்தையின் வல்லமையை படிக்கணும். வார்த்தையின் வல்லமையை, இயேசு ஒரு வார்த்தையை சொன்னால் அதுக்கு மாற்று வார்த்தையே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போது அவர் சொன்ன வார்த்தைக்கு இவர் என்ன செய்கிறாரு? கீழ்ப்படுகிறார். ஏன்னா இவர் அவருடைய அமைச்சர், அவருடைய அமைச்சராக இருக்கிறதுனால அவர் சொல்லி இவர் கேட்டு தான் ஆகணும். அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் இவர் செயல்படுகிறார். புரியுதா உங்களுக்கு? ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. அதே விஷயத்தை தான் இங்கே இவங்க சொல்கிறான். என்னது? நான் ஒருவனை போவென்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரிடத்தில் நான் சொல்லி காரியத்தை நடப்பிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? கதை புரியுதா இல்லையா? கதை புரிகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதில் இருந்து உங்களுக்கு என்ன புரியுது நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் எல்லாருமே சொல்லணும், என்ன புரியுதுன்னு பார்ப்போம், எது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். சொல்லுங்க. ஏய் அடி வெளுத்துரும் பார்த்துக்கோங்க. ஜெஃபினு அடிச்சுரும் பார்த்து, அடி போட்டுரும், அடி போட்டுரும். சரி சொல்லுங்க, என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? பேசுங்க. பேசுங்க. சொல்லுங்கய்யா. விசுவாசம். சரி, சூப்பர். அடுத்து வேற யாராவது சொல்ல முடியுமா? அதிகாரம். சொல்லுங்க, என்னது? அந்த அதிகாரம் தான். இயேசுவிடத்தில் இருக்கிற அதிகாரம் வந்து எல்லா அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரம். கையை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சம்பவமே நமக்கு போதும். நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவமே போதும். ஒரு சம்பவமே. ஆமாம், அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரே ஒரு சூடு கொடுத்தா போதும். அப்படி தானே? கரெக்டு தானே? அப்போ இந்த ஒரு சம்பவமே போதும். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் மேலே வளர்ந்து போகிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் போதும். வேலைக்காரன் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இயேசு இங்கேருந்தே சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம் வருது. வசனம் கீழே வசனம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதில் சொல்லப்படும், அந்நேரத்தில் தானே அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமார். அல்லேலூயா. அந்நேரத்தில் தானே. ஆமென் சொல்லுங்க. அந்த நேரம், அந்த செகண்ட்லேயே சரியாயிருது பாருங்க. அதுதான் விசுவாசத்தினுடைய வல்லமை. அப்போ நமக்கு விசுவாசம் தேவையா தேவையில்லையா? அதுக்கு தான் படிக்கணும், அதுக்கு தான் படிக்கணும். விசுவாசத்தை குறித்து நான் மெயினாக எடுக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ள விசுவாசம் இல்லை. விசுவாசம் ஒரு குருட்டுத்தனமான விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம்? குருட்டுத்தனமான விசுவாசம். இந்த குருட்டுத்தனமான விசுவாசம் எதுக்குமே பயன்படாது. குருட்டுத்தனமான விசுவாசம் எதுக்குமே என்ன செய்யாது? பயன்படாது. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? அல்லேலூயா.
அப்போ இவனுடைய நம்பிக்கை எப்படி ஆரம்பிச்சிருக்கணும்? இவன் ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம் எப்படி தொடங்கியிருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் இங்கே பாருங்க. எல்லாரும் இங்கே பாருங்க. எப்படி இவனுக்கு உள்ள விசுவாசம் தொடங்கியிருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி தொடங்கியிருக்கும்? கேள்விப்பட்டிருப்பான். 100க்கு அதிபதி என்ன செஞ்சிருப்பான்? இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பான். அவ்வளோ அற்புதம் செய்கிறாரா, அவ்வளோ அற்புதம் அவரால் செய்ய முடியுமா அப்படின்னு என்ன செஞ்சிருப்பான்? கேள்விப்பட்டிருப்பான். அப்போ அவன் ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. திருப்பி நாளுக்கு நாள் கேள்விப்பட்டு அப்புறம் அவனுக்கு அந்த விசுவாசம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? அதுக்கு தான் சொல்கிறது, வேதத்தை நீங்கள் வாசிக்க உங்களுக்கே தெரியாமல், உண்மையாக வாசிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் விசுவாசம் வளர்ந்துடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதுக்கு நான் வேதத்தை வாசிங்கன்னு சொல்கிறேன்? என்ன காரணம் தெரியுமா? இதை படிக்கும்போது உங்களுக்குள்ள என்ன வரும்? விசுவாசம் வளரும். பூரணமான விசுவாசம். என்ன விசுவாசம்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு இருந்த விசுவாசத்தை பார்த்தீங்களா? அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை என்ன செய்வார்? தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? அந்த வார்த்தையிலே தெரியுது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சிருக்கிறாங்க. அப்படி தானே? சத்தம் வரல சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் எங்களை என்ன செய்வார்? தப்புவிப்பார். 3 பேரும் சொல்கிறாங்க, சேர்ந்து ஒருமனப்பட்டு சொல்கிறாங்க, எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் இந்த புருஷலை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். அதான் விசுவாசத்தின் தன்மை. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தில் வளரணும். விசுவாசத்தில் வளரணுமா வேண்டாமா? விசுவாசத்தில் வளரணும். அல்லேலூயா. அப்போ வேதத்தை படிக்கணுமா? எதுக்காக படிக்கிறீங்க? பைபிளை எதுக்காக படிக்கிறோம்? பைபிளை எதுக்கு படிக்கணும் சொல்லுங்க ஐயா. எதுக்கு படிக்கணும்? பைபிள் எதுக்கு படிக்கணும்? விசுவாசத்தில் வளர்றதுக்கு. நம்ம எதுக்கு படிக்கிறோம்? கடமைக்கு படிக்கிறோம். சரி, 3 அதிகாரம் தானே, டிக் அடிச்சிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆஹா, இந்த மாதத்தில் நான் இவ்வளோ டிக்கு போட்டிருக்கிறேன், எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. அப்பா பரவாயில்ல, நான் வளர்ந்துருக்கிறேன். இது அல்ல, படிக்கிற போதே நமக்கு என்ன வரணும்? விசுவாசம் வரணும். அல்லேலூயா. அப்போ நம்பப்படுகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இதான் இன்ட்ரோடக்ஷனில் உள்ள விஷயங்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். விசுவாசம் எப்படி வளருகிறது அதை குறித்து தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. சரி, எபிரேயர் நிருபத்தில் ஒரு 9 பகுதி நம்ம பார்த்தோம். அப்படி தானே? 9ஆக பிரித்தோம் தானே? யாரெல்லாம் எழுதுனீங்க? 9ஆக பிரிச்சிங்களா? பிரித்ததை கொண்டு வாசிச்சிங்களா? எபிரேயர் நிருபம் எப்படி பிரிக்கப்படுகிறது? தூதர்களை காட்டிலும் பெரியவர், தீர்க்கதரிசிகளை காட்டிலும் பெரியவர். அதை வாசிங்க பார்ப்போம். அதிகாரத்தோடு வாசிங்க. போன வாரத்தில் தாங்க சொன்னேன் நான். போன வியாழக்கிழமை எழுதலையா? எழுதுனா தான் வாசிக்க முடியும். சொல்லுங்க. சொல்லுங்க, எங்கே இருக்கு? வாசிங்க, சத்தமாக வாசிங்க. 1லிருந்து 3 வரைக்கும். தீர்க்கதரிசிகளை விட இயேசு அடுத்து. 4 to 14. சொல்லுங்க சிஸ்டர். சரி, சண்டை போடாதீங்க, பின்னாடி சொல்லுங்க. தூதர்களை விட இயேசு பெரியவர். அதிகாரம் சொல்லாமலே சொல்லுங்க. மோசேயை விட இயேசு பெரியவர். பழைய வழிபாட்டு முறைகளை விட இயேசு பெரியவர். உடன்படிக்கைகளை விட இயேசு பெரியவர். ஆசரிப்பு கூடாரத்தை விட இயேசு பெரியவர். பலியை விட இயேசு பெரியவர். காணிக்கைகளை விட இயேசு பெரியவர். அவ்வளோதானா? சாத்தானை விட இயேசு. சாத்தானை படைச்சதே இயேசு. புரியுதா உங்களுக்கு? சரி, எப்படியோ வாய் தவறி வந்து போச்சு.
நான் சொல்லாத பக்கத்தெல்லாம் எழுதி எடுத்து வச்சு வாசிக்கிறாரு. சரி, அல்லேலூயா. அப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இதை எபிரேயராக பிரித்து என்ன செய்யணும்? அதிகாரத்தை சொல்ல முடியுமா? அதிகாரத்தை சொல்லுங்கள், அதிகாரத்தை சொல்லுங்கள். எழுதுறவங்க எழுதுங்க. இல்லை இல்லை, பின்னாடி தான் கரெக்டு. பின்னாடி சொல்லுங்கள் கரெக்டாக. எனக்கு என்னையே குழப்பி விட்டுருவீங்க போல இருக்க. ஆ ம் 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 அவ்வளோதானா? 10:1-18. அல்லேலூயா. அப்போது இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். அப்போது இதெல்லாம் நமக்கு எதை எடுத்து காட்டுதுன்னா, இந்த விசுவாசத்தில் வளரணும். விசுவாசத்தில் என்ன செய்யணும்? வளரணும். விசுவாசத்தில் வளரணும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் மேலே போகும். அந்த எண்ணத்தோடு எழுதப்பட்டது தான் இந்த எபிரேயர் நிருபம். அல்லேலூயா. இந்த எபிரேயர் நிருபத்தை நம்ம அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் வாசித்து படிக்கணும். இந்த வாரத்தில் உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா கவனிங்க, இந்த வாரத்தில் உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா எபிரேயர் நிருபத்தை படிங்க. எபிரேயர் நிருபத்தை எத்தனை அதிகாரம்? 13 அதிகாரம் தானே? 13 அதிகாரம். அந்த 13 அதிகாரத்தை என்ன செய்யணும்? படிக்கணும், படிக்கணும். அல்லேலூயா. எழுதுறவங்க எழுதிக்கோ, நான் சொல்லித்தரேன். தீர்க்கதரிசிகளை விட இயேசு பெரியவர். 1வது அதிகாரம், எபிரேயர் 1:1-4. தீர்க்கதரிசிகளை விட இயேசு பெரியவர். எபிரேயர் 1வது அதிகாரம் 4-3வது அதிகாரம் வரைக்கும், சாரி 1:4-2 முடிய தூதர்களை விட இயேசு பெரியவர். தூதர்களை விட இயேசு. 3வது அதிகாரம் 1-4-14 வரைக்கும் மோசேயை விட இயேசு பெரியவர். மோசேயை விட இயேசு பெரியவர். எத்தனை எழுதினீங்க? 3 எழுதினீங்களா? 4வது அதிகாரம் 14-8:1 வரைக்கும் தீர்க்கதரிசிகளை விட இயேசு பெரியவர். சாரி, தீர்க்கதரிசி இல்லை, ஆசாரியர்களை விட இயேசு பெரியவர். 8:1-9:1 வரைக்கும், சாரி 8:1-8 கடைசி வரைக்கும் உடன்படிக்கைகளை விட இயேசு பெரியவர். உடன்படிக்கைகளை விட இயேசு. 9வது அதிகாரம் 1-10-18 வரைக்கும், 10வது அதிகாரம் 18வது வசனம் வரைக்கும் பலிகளை விட இயேசு பெரியவர். பலிகளை விட இயேசு பெரியவர். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நிறைய வரும். அந்த நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ள அந்த மெல்கிசேதேக்கு அவங்க எல்லாம் வருவாங்க. சரியா? வீட்டில் போய் என்ன செய்யணும்? படிக்கணும். யாருக்கெல்லாம் விசுவாசத்தில் வளரணும்னு ஆசை இருக்குது? ஒரு அலையில் சொல்லுங்கள். என் விசுவாசம் இன்னும் வளரணும், இது பத்தாது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு அலையில் சொல்லுங்கள். அப்போது உங்களுக்கு தான் இந்த செய்தி. என்ன செய்தி? இந்த எபிரேயர் 1 நீங்கள் 1வது அதிகாரத்துலேருந்து 13வது அதிகாரம் வரைக்கும் நேரம் கிடைக்கிறப்போ என்ன செய்யணும்? படிக்கணும். இப்போ வேலை செய்ய போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஃபோனில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோனில் கூட என்ன செய்யலாம்? டவுன்லோட் பண்ணி அந்த பைபிளை டவுன்லோட் பண்ணி வச்சு என்ன செய்யலாம்? படிச்சுக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க பைபிளை திறந்து என்ன செய்யணும்? படிக்கணும். அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். சரியா? அல்லேலூயா. அப்போது இந்த எபிரேயர் நிருபத்தை குறித்து நம்ம நன்றாக நல்லா தெளிவாக தியானிக்கணும். தெளிவாக என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம வாரம் வரணும். வாரம் என்ன செய்யணும்? யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக வர்றீங்க இந்த வேத பாடத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வர்றவங்க எல்லாம் கை தூங்க பாப்போம். இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? பரவாயில்ல, உங்கள் இன்ட்ரெஸ்ட் தெரியுது. அல்லேலூயா. நான் யோசித்தேன் 1 இல்லை 2 பேர் தான் வருவாங்கன்னு. இன்றைக்கி பரவாயில்ல, எல்லோரும் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர்மா கூட சொன்னாங்க, ஸ்தோத்திரம், எனக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க. அல்லேலூயா.
ஏன்னா பிரசங்கம் மாதிரி எடுக்காமல் பாடமாக எடுக்கிறோமா, அது பிரசங்கம் மாதிரியே தெரியல பாஸ். பாடமாக தான் எடுத்துகிட்ருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யணும்? வரணும், தொடர்ந்து வரணும். கொஞ்சம் வேலை கஷ்டம்தான், வேலை செஞ்சுட்டு வரவங்களுக்கெல்லாம் கஷ்டம்தான். இருந்தாலும் இந்த டைமுக்கு என்ன செய்யுங்க, சீக்கிரமாக வந்துடுங்க. அப்போ தான் அப்படியே இந்த பாடங்களை நம்ம சரிவர படிக்க முடியும். அப்போ அடுத்த வாரத்தில் வரும்போது என்ன செய்யணும்? நான் கேட்பேன், யாரெல்லாம் படிச்சிங்கன்னு கேட்பேன். எபிரேயர் 1ஆவது அதிகாரத்துலேருந்து அந்த 13ஆம் அதிகாரம் வரைக்கும் யாரெல்லாம் படிச்சிங்கன்னு கேட்பேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நேரம் இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? வெறும் 15 நிமிஷத்தில் படித்து முடிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் உட்காந்திங்கன்னா ஒழுங்காக படிக்கிறவங்க 15 நிமிஷத்தில் படிக்கலாம். ஒரு அதிகாரத்துக்கு 2 நிமிஷம்தான். ஒரு அதிகாரம் 2 நிமிஷம்தான். அதிகமாக போச்சுன்னா அரை மணி நேரத்தில் என்ன செஞ்சிடலாம்? டைம் ஒதுக்குனீங்கன்னா படிக்கலாம். விசுவாசத்தில் வளர விரும்புகிறவங்க இன்றைக்கே படிப்பாங்க. ஆமென் சொல்லுங்கள். இல்லை நான் கொஞ்சம் மெதுவாக வளர்ந்தா போதும். என் பைபிள் காலேஜில் ஒரு பையன் இருந்தான். அப்போ அவன்கிட்ட ஜோம் பண்ண சொல்லுவேன். அப்போ ஜோம் பண்ண சொல்லும்போது அவன் சொல்லுவான், மெல்ல பண்ணலாம் பிரதர். எப்படி பண்ணலாம்? அவன் இப்போ ஊழியத்தில் இல்லை, மெல்ல பண்ணலாம் பிரதர், மெல்ல பண்ணலாம் அப்படிம்பா. சோத்திரம். பைபிளை படிடான்னா மெல்ல படிக்கலாம் பிரதர், என்ன அவசரம், மெல்ல படிக்கலாம். கடைசியில் ஊழியத்தில் இல்லாமல் ஆயிட்டான், பைபிள் காலேஜ் படித்த பிறகு. அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி சொல்கிறத இன்றைக்கே என்ன செய்யணும்? படிங்க. இன்றைக்கி முடியலன்னா நாளைக்காவது என்ன செஞ்சிடணும்? டைம் ஒதுக்கி படிங்க. அடுத்த வியாழன் வரும்போது நீங்கள் சொல்லணும், இப்படி தரம் பிரித்து சொன்ன பாருங்கள், தரம் பிரித்ததெல்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்த்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும். சரியா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் வளரட்டும். இயேசு 100 அதிபதியை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் என்ன செய்யலை, பார்க்கலன்னு சொல்கிறார். அப்போ அந்த வார்த்தை உங்களை பார்த்து அவர் சொல்லணும். அல்லேலூயா. எந்த வார்த்தை சொல்லணும்? இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலை அப்படிங்கிற வார்த்தையை உங்களை பார்த்து சொல்லணும். உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லணும். அதுதான் இந்த வேத பாட வகுப்பினுடைய வெற்றியின் அடையாளம். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? பதற மாட்டான். அல்லேலூயா. அப்போது கண்டிப்பாக என்ன செய்யணும்? விசுவாசம் வளரணும். சோத்திரம். நீங்கள் இவ்வளோ நாள் விசுவாசத்தில் ஒரு வேளை வளராமல் இருந்திருக்கலாம், ஒரு வேளை நீங்கள் வளர்ந்துருக்கலாம். இன்னும் வளரணும். அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். பைபிளை படிக்கும்போது எப்படி படிக்கணும்? பைபிளை படிக்கும்போது எப்படி படிக்கணும்? எனக்குள்ள விசுவாசம் வளரணும். படிக்க என்ன வளரணும்? அதுக்கு தான் உங்களை கம்பல் பண்ணி படிக்க வைக்கிறதுக்கு காரணம் அதுதான். டிக் பண்ணுங்க, படிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். இப்போ விசுவாசத்தில் வளர முடியும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அந்த டிஸ்பிளேயில் ஒரு இது இருக்குது பாருங்கள். யாருக்காவது இது புரியுதா? அர்த்தம் புரியுதா? என்ன புரியுது? ஆமாம். சபையில் நீங்கள் என்ன செய்யப்படுறீங்க? நீங்கள் தான் அந்த பானை. 2 கை இருக்குது பாருங்கள், அது ஆண்டவருடைய கைன்னு நினச்சிக்கோங்க. அல்லேலூயா. சோத்திரம். அந்த பானையில் உருவாக்கப்படுகிறது போல் சபையிலிருந்து நீங்கள் உருவாக்கப்படுறீங்க. அதுக்கு தான் அடையாளம். சத்தமாரில் சொல்லுங்கள். அல்லேலூயா. சோத்திரம். அப்போது இது அந்த அடிப்படையில் தான் நீங்கள் சபைக்கு வரணும். அந்த அடிப்படையில் தான் வரணும். தேவ சமூகத்தில் வரும்போது ஆண்டவரே என்னை உருவாக்கும், என்னை இன்னும் உருவாக்கும், இன்னும் வணைந்து கொள்ளும், இன்னும் உருவாக்கும் அப்படிங்கிற அந்த டிஸ்பிளே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எண்ணம் வரணும். இதை மாதிரி நானும் என்ன செய்யணும்? தேவனால் உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம், வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். முடிஞ்சால் முழங்காலில் நின்று ஒரு 2 நிமிஷம் ஜெபிங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி, ஏசப்பா இந்த 100க்கு அதிபதிக்குள்ளே இருந்த விசுவாசம் எனக்குள்ளே வளர என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு என்னை தகுதிப்படுத்தும்னு சொல்லி கேட்போமா? வாய்களை திறந்து கண்ணை மூடி கேளுங்க. வேறு யாரையும் பார்க்கக்கூடாது. நல்ல கவனமாக ஜெபிங்க. ஹல்லேலூயா.